திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் எறா பதனிடும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்பொழுது உயிரிழப்புகள் 3 என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற 11 பேர்களையும், அதைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற 7 பேர்களையும் உடல்நலம் குறித்து அந்தந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வரோடு அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை முறைகளை குறித்தும் தற்பொழுது கேட்டு அறிந்து கொண்டோம். இறந்தவர்களுக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளரும் சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் அவர்கள் வேண்டுகோள் வைத்ததை போன்று இதற்கு மேல் உயிர் பலி ஏற்படாமல் விரைந்து எவ்வளவு உயர்ந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியுமோ அந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் இனி தொடராமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்வதோடு, இறப்புக்குள்ளான 3 நபர்களும் அவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய பிரேத உடல் அவர்கள் மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்கு அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கவும், இன்னும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத சூழலில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. ஆகவே விரைந்து காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு நடந்த விபத்தை பற்றி தெரியப்படுத்தி அவர்கள் குடும்பத்தார் உடனிருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் நல்வதற்குண்டான ஏற்பாட்டை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்களும் இந்த கொடும் துயர சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் ஆற்றோன துயரத்தை அவரும் பகிர்ந்து கொள்ள சொல்லியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு வந்திருக்கின்றோம். எந்த உதவி தேவைப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த உறவினரிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம்.